கொள்ளிடம் ஒன்றியம் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் விருது பெற்ற பள்ளிகளுக்கு கேடயம் வழங்கும் விழா. மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஒன்றியம் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் சார்பில் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் விருது பெற்ற பள்ளிகளுக்கு கேடயம் வழங்கும் விழா சீர்காழி தென்பாதியில் என்ஜிஓ சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது. இவ்விழா கொள்ளிடம் ஒன்றிய தலைவர் குமார் தலைமையில் ஒன்றிய மகளிர் அணி அமைப்பாளர்கள் மேகலா மற்றும் பிரேமா முன்னிலையில் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களான அருள்மொழி உதவி பெறும் நடுநிலைப்பள்ளி தாண்டவன்குளம் தலைமை ஆசிரியர் மற்றும் செயலர் அருளழகன், ஸ்ரீராமகிருபா உதவி பெறும் நடுநிலைப்பள்ளி கடவாசல் பட்டதாரி ஆசிரியர் குருராஜன், பட்டதாரி ஆசிரியை சாந்தி மற்றும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கீழாநல்லூர் பட்டதாரி ஆசிரியை பத்மாவதி ஆகியோருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் ராஜரத்தினம் வரவேற்புரை நிகழ்த்தினார். தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் பொதுச் செயலாளர் இலா. தியோடர் ராபின்சன், சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் மு. பன்னீர்செல்வம் மற்றும் கொள்ளிடம் ஒன்றிய குழு தலைவர் ஜெயபிரகாஷ், மாநில தலைவர் அண்ணாதுரை, மாநில பொருளாளர் கணேசன், மாநில துணை பொதுச் செயலாளர் ரவி, கொள்ளிடம் வட்டார வள மைய மேற்பார்வையாளர் ஞான புகழேந்தி ஆகியோர் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுகள் மற்றும் வாழ்த்துரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து தமிழக அரசின் சிறந்த பள்ளிகள் விருது பெற்ற பள்ளிகளான ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கீழாநல்லூர், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி நல்லநாயகபுரம், அதேபோன்று தமிழக அரசின் காமராஜர் விருது பெற்ற பள்ளிகளான ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தர்காஸ், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தாழ்ந்தோண்டி ஆகிய பள்ளிகளுக்கு கேடயங்கள் வழங்கப்பட்டு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு பாராட்டுகளும் தெரிவிக்கப்பட்டது. இவ்விழாவில் மாவட்ட தலைவர் பிரபு, மாவட்ட செயலாளர் செல்வம், மாவட்ட பொருளாளர் அசோகன் மற்றும் சீர்காழி ஒன்றிய பொறுப்பாளர்கள் தலைவர் அண்ணாதுரை, ஒன்றிய செயலாளர் தம்பி ராஜன், ஒன்றிய பொருளாளர் ரவிச்சந்திரன், ஒன்றிய இலக்கிய அணி தலைவர் தேசிகமணி, நகர தலைவர் ராஜராஜன், நகர செயலாளர் வெங்கடேசன், மேலும் செம்பனார்கோவில் ஒன்றிய பொறுப்பாளர்கள் மற்ற மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்தனர். இறுதியில் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களின் ஏற்புரை நிகழ்த்தினார். இதில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் அனைத்து ஒன்றிய பொறுப்பாளர்கள், பிரதிநிதிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழா இறுதியில் கொள்ளிடம் ஒன்றிய பொருளாளர் இராமன் நன்றியுரை கூறினார். மயிலாடுதுறை மாவட்ட செய்தியாளர் ராஜீவ்காந்தி. ஆசிரியர் மன்றத்தின் சார்பாக விருது பெற்ற பணி நிறைவு பெற்ற ஆசிரியர்களுக்கான பாராட்டு விழாவும் இணைந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையிலே நாடாளுமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கின்ற சூழலிலே ஆசிரியர்களின் பல்வேறு விதமான கோரிக்கைகளை தமிழ்நாடு முதலமைச்சரிடமும் தமிழ்நாடு அரசிடமும்